ப்ராக்டிக்கலாக பார்த்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இது சவுண்ட் பேஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குது, ஒரு டெசிபிள் மீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? ஸோ நீங்கள் எனக்கு சென்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கள டீம் ஏன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்களாம் டீம் பின்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் அப்படியே சீட் வந்துடுங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டாப். நீங்கள் போதும். ஓகே, லிசன், இங்கே பாருங்க. ஸோ நீங்கள் டீம் பி, நீங்கள் டீம் ஏ டீமாக சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? குட் ஈவினிங்னு சொல்லலாமா? குட் ஈவினிங்னு வேணால் சத்தமாக, எவ்வளோ சத்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சத்தமாக சொல்லணும். ஓகே, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சவுண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சவுண்ட் மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டீம் ஏ ரெடியா? ஓகே, ரெடி? 1 2 3. அவ்வளோதானா? ஓகே, உங்களோட சவுண்டு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 டெசிபல். ஸோ சவுண்டோட யூனிட் டெசிபல். ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் சவுண்டு எவ்வளோ இருக்குது? 75 டெசிபல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் சான்ஸ் டு டீம் பி. ஓகேவா? ரெடி? 1 2 3. ஓகே, ஸோ உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ 79 டெசிபல். ஸோ யார் வேணும் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? இதை நீங்கள் 6 to 8 ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சவுண்ட் அக்காஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் படிப்பீங்க. ஓகேவா? இதை பற்றி நிறைய பெரிய இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஃபியூச்சரில் சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நல்லா எலாபரேட்டாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே, இப்போது என்ன நடந்தது, என்ன ஈவெண்ட் நடந்தது இப்போது? ஓகே, அந்த ராக்கெட்லாம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன பிரின்சிபல் போகுது, எப்படி ஒர்க் ஆகுது? நியூட்டன்ஸோட தேர்ட் லா அப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? For every reaction there is an equal and opposite reaction. ஓகே, ஸோ அதுக்கு மீனிங் என்னப்பா? எல்லா ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன். ஓகே, அதாவது எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம ராக்கெட்டில் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இந்த நியூட்டன்ஸ் தேர்டில் வந்து கரெக்டாக இல்லையா செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ரெடி? ஸோ என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு கெனான் செட்டப் இருக்கா? ஓகே, ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நியூட்டன்ஸ் அவருடைய தேர்ட் லால கரெக்டாக சொல்லியிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஃபியூல். என்னது? ஒன் டைப் ஆஃப் ஃபியூல், ஐசோப்ரோபில் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கெனானில் ஃபில் பண்ணிவிட்டு பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளாஸ்ட் பண்ணுறப்போ நம்ம நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரெடி? இதெல்லாம் நான் கெனான் பால் வச்சிருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், நான் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கெனான் பால் வச்சு இந்த நியூட்டன் தேர்ட் லா என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரெடியா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கெனானோட ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்ஷன் என்ன பண்ணணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ரெடியா? ரெடி? 1 2 3. என்ன நோட் பண்ணீங்க? பர்ஸ்ட் ஆனிச்சு. அப்புறம் இந்த கெனான் என்ன பண்ணுது, கொஞ்சம் பேக்ல போனுச்சு. பாத்தீங்களா? யாரெல்லாம் பாத்தீங்க? ஸோ லைட்டா இப்படி ஜென்ரேட் கொஞ்சம் பேக்ல போயிருக்கு. ஓகேவா? இதுவே வந்து கீழே ப்ராப்பரா இருந்துச்சுன்னா போகும், நல்லா ஃபாஸ்டா பேக் சைடுல போகும். ஓகேவா? ஸோ அந்த பால் மேல நம்ம என்ன ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோமா, எப்படி ஃபோர்ஸ் கொடுத்தோம், இதில் இருக்கக்கூடிய ஃபியூல்ஸ் மூலமா ஒரு பால் மேல ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ அது ஒன் டைப் ஆஃப்
ஆக்ஷன். Action. ஸோ அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் என்ன பண்ணணும்னா அந்த பால் இது கேனான் மேலே கொடுத்துருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், இந்த கேனான் லைட்டாக பேக்வேர்ட் மூவ் ஆயிடும். ஓகேவா? இதே சேம் பிரின்சிபல் படி தான் என்ன ஆகுது, அந்த ராக்கெட்ஸும் ஒர்க் ஆயிடும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னது இது? ஆணி. ஓகே, இது நெயில் பெட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நெயில் பெட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒருத்தர் மேலே ஏறி நிற்க போறோம். ஓகே, பட் நமக்கு இன்னும் ஆகாது. ஓகேவா? இது எப்படி நீங்க படிக்கலாம், இது நார்மலா ப்ரெஷர் அப்படிங்கிற கான்செப்டை நீங்க புக்கில் படிக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஓகேவா? என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க ஒரு பலூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து என்ன பண்ணலாம், ப்ரெஷர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு நம்மளே மேலே என்ன ஆகாது, குத்துமா குத்தாதான் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு வாலண்டியர் யாரோ ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் வாங்க, ஷூ ரிமூவ் பண்ணிட்டு வாங்க, ஷூ அண்ட் சாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வரணும். பாய்ஸ் ஒருத்தர், கேர்ள்ஸ் ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் போதும். ஓகேவா? நெயில் பெட் கீழே வச்சுட்டா யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க சொல்லணும். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு? அவ்வளவு வலிக்கல, எது மாதிரி இருக்கு, லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த நெயில்ஸ்லாம் ஷார்ப்பா தான் இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட வெயிட் அப்ராக்சிமேட்டா ஒரு 50 கிலோகிராம்னு வச்சுப்போம். 50 இல்ல, பட் 50 கிலோகிராம்னு வச்சுப்போம். கீழே அவர் ஃபுட் கீழே, அதாவது காலுக்கு கீழே எவ்வளவு நெயில்ஸ் இருக்கும், ஒரு 50 நெயில்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அவருடைய வெயிட் 50 கிலோகிராம், கீழே ஒரு 50 நெயில்ஸ் இருக்கு. ஸோ அந்த 50 நெயில்ஸ் என்ன பண்ணணும்னா அவருடைய வெயிட்டை 50 கிலோகிராம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா? ஈக்குவலா ஷேர் பண்ணா ஒரு நெயிலுக்கு எவ்வளவு கிலோகிராம் வெயிட் போகும், 1 கிலோகிராம் வெயிட் போகும். ஸோ அதனால தான் என்ன ஆகலன்னா அந்த நெயில் அவருடைய காலில் என்ன ஆகல, பெனிட்ரேட் ஆகல, அதாவது உள்ள போகல. ஓகேவா? ஸோ அதனால தான் இவ்வளவு நேரம் அவர் அதுக்கு மேல நின்றுட்டு இருக்காரு. புரியுதா? இது வந்து ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, ஒரு ஈவென்ட் முடிஞ்சு கிளாப் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு வாலண்டியர் வேணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த வாலண்டியரோட ஹேண்டை கட் பண்ண போறோம். ஓகே, புரியுதா? ஸோ கெமிஸ்ட்ரியா அது பயாலஜியா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? யாரோ ஒருத்தர் வாங்க. யார் வரீங்க? லிக்விட் அப்ளை பண்றோம். எதுக்குன்னு அப்படின்னா கையை கட் பண்றப்போ அவங்களுக்கு வலிக்காது. ஓகே, கட் பண்ணி பார்க்கலாமா? இந்த லிக்விட்ல என்ன ஆகாது, கை கட் பண்றப்போ அவங்களுக்கு வலிக்காது. அதுக்காக. ஓகே, ரெடியா? 1 2 3. என்ன ஆகுது? ரத்தம் வந்து பிளட் எப்படி வருது? ஓகே, ஓகேவா? இப்போ எகைன் ஒரு மேஜிக். ஓகேவா? சரி, என்ன பண்ண போறோம், இன்னொரு லிக்விட் ஆட் பண்ண போறோம். சரி, என்ன பண்ணணும், கட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணணும் இல்லையா? சோ அதனால அந்த லிக்விட் ஆட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுது, blood மறைஞ்சிருதா? ஓகே, சோ இதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு டிஃபரண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பொட்டாசியம் தியோசைனேட் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்கு நம்மகிட்ட. அது என்ன பண்ணிருப்போம், மேல அப்ளை பண்ணிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெரிக் குளோரைடுன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு டார்க் ரெட் கலர்ல என்னது அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு பிளட் மாதிரி தெரிஞ்சு. இதே நான் எரேஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே, அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ரப் பண்ணோம்னா எரேஸ் ஆகிடும். ஓகேவா? வேற வேற ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேக்கா, ஒருத்தர் சான்ஸ். வலிக்கலையா? கலர் சேஞ்சிங் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே,
erase ஆயிடுச்சா? ஓகே ஃபிலிம் ஓகே ஃபிலிம்ல பார்த்திருப்பீங்க ஓகேவா? சினிமாலாம் ஒரு இல்ல கை கட்டுற கட் பண்ற மாதிரி மூவிஸ்ல பார்த்திருக்கீங்க இல்லையா? அதான் சேம் இதே கான்செப்ட் தான். ரெண்டு டிஃபரெண்ட் சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நைஃப்ல ஒரு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு டச் ஆகிறப்போ blood மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இதனால வீட்ல நீங்க போய் ட்ரை பண்ண கூடாது. அது இல்லாம இந்த கெமிக்கல்ஸா கொஞ்சம் ரேர் தான். ஓகேவா? ஸ்டூடண்ட்ஸ் தர மாட்டாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கெமிஸ்ட்ரி பேஸ்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னது ஒரு மேஜிக்கலா இருக்கும். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே என்னது இது? வாட்டர். ஓகே இது என்னது? நீர். ஓகேவா? லைட் ஆன். ஓகே சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு கம்போசர் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது என்னது? நம்ம சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே இதுல வந்து வாட்டரும் விம் ஜெல் மிக்ஸ் பண்ணிருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்மளால? ஃபயர் பண்ண முடியுமா? பபிள்ஸ் மேக் பண்ணலாம். ஓகேவா? வீட்ல பாத்திரம் விளக்கறதுக்காக யூஸ் பண்றது அந்த லிக்விட் அப்புறம் விம் ஜெல். ஓகே இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது பியூட்டேன் கேஸ். ஒன் டைப் ஆஃப் ஹைட்ரோகார்பன் சொல்லுவாங்க. இது பியூட்டேன் கேஸ். இது நம்ம வாட்டர்ல டிப் பண்ணி ப்ரெஸ் பண்ண போறோம். ஸோ என்ன ஆகும்? பபுள் வரும். ஓகே லிசன் சோ பபிள்ஸ் என்ன பண்ண போறோம்னா நான் இக்னைட் பண்ண போறேன். ஓகேவா? ரெடி? என்ன இது? என்னது? பர்ன் ஆயிடுச்சா? ஓகே பர்ன் ஆயிருக்கும். பட் ஏன் அது என்ன அஃபெக்ட் பண்ணல? ஏன் அஃபெக்ட் பண்ணல? அந்த லிக்விட்னாலயா கேஸ்னாலயா? அந்த பர்னிங் கிரியேட் ஆனது அந்த கேஸ்னால தான். இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா எந்த ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? மேலே தான் பீர் போக ட்ரை பண்ணும். ஓகேவா? எப்பயும் எக்ஸாம்பிள் நம்ம கேண்டில் இருக்கு, இல்லை ஒரு விளக்கு இருக்கு, 10 நிமிஷம் என்ன ஆகும்? கீழே ஏறிதா இல்லை மேல் நோக்கி ஏறிதா? மேல் நோக்கி ஏறிது. அதுக்கு ரீசன் என்னன்னா அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஹாட் ஏர் கேஸஸ் தான் லைட் டென்சிட்டியாக இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால என்ன பண்ணும்? எப்பவுமே மேலே போக ட்ரை பண்ணும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ண அந்த ஃப்ளேமும். ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 2 வாலண்டியர் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாய்ஸ் ஒருத்தர் ஆல்ரெடி வந்தவங்க ஓகே லிசன் இங்க பாருங்க கொஞ்சம் ஹீட் ஆகுற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே அப்படியே வச்சிருக்கணும்னு தெரியல. ஓகே இப்படி பண்ணணும். ஓகே இப்படி வாங்க இங்க வாங்க இங்க பாருங்க ஜஸ்ட் இப்படி பண்ணா ஓகே இங்க ஒண்ணா ஓ பண்ணிக்கோ
நீங்க அப்படியே கை வச்சிட்டீங்கனாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா வந்து ஃப்ளேமோட ஹீட் எல்லாமே என்ன பண்ணும்? அப்வர்ட்ல தான் மூவ் ஆகும். கீழே டவுன்வர்ட்ல மூவ் ஆச்சுன்னா கை காட்டாது. ஓகேவா? ஓகேவா? வேற டவுட்ஸ் இருக்கா அதுல? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கிட் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? சோ அந்த கிட் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுல என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே? ஓகே. இப்போ சிம்பிளா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்கலாமா? ஸோ உங்கள் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஒரு ஃபுட் கலர் இருக்கும் அண்ட் இதுமாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கும். அப்புறம் ஒன் டைப் ஆஃப் ஆசிட், சிட்ரிக் ஆசிட். ஓகேவா? சிட்ரிக் ஆசிட் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கிங் சோடா அது மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்லேருந்தே பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது சோடியம் பைகார்பனேட் சால்ட். ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் லைட்டாக ஏதாவது சம் ஃபுட் கலர். ஓகேவா? இப்போ ஃபைனலாக இதில் என்ன மிக்ஸ் பண்ணலாம்? ஓகே, சிட்ரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன ஆகுது? நமக்கு அவுட்புட் ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கலாம். இந்த ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சொல்லப்போனால் வினிகர் இருக்கு. ஓகேவா? சிட்ரிக் ஆசிட் வினிகர் ஃபுட்டுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது வினிகர். இப்போ இதில் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்? சோடியம் பைகார்பனேட் சால்ட். அது ஒரு டைப் ஆஃப் பேஸ். ஓகேவா? அதே மாதிரி நம்ம செகண்ட் என்ன ஆட் பண்ணோம்? தேர்டா ஆசிட். இது ரெண்டு ரியாக்ஷன் ஆகிறப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ கொடுக்குறப்ப என்ன ஆகும்? நமக்கு அவுட்புட்டாக ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்து. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டென்சிட்டியை பேஸ் பண்ணினா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? சரி, உங்கள்கிட்ட ஒரு 3 கப் இருக்கா? ஸோ 3 கப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கப்பில் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. செகண்ட் கப்பில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் கப்பில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா மூணுமே டிஃப்ரெண்ட் கலர் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹை டென்சிட்டியில் இருக்கிறது என்ன பண்ணுறேன்? க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கப்பில் நான் ரெட் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே. ஓகேவா? ஆட் பண்ணிட்டேன்னா ஸோ ஃபைனலாக மூணுக்குமே ஈக்குவலாக வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகே. எவ்வளோனா லைட்டாக இருந்தால் போதும். ஓகே. ஒரு 10 ml, ஒரு 10 ml, ஒரு 10 ml, இதில் ஒரு 10 ml. ஓகேவா? ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்?
நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே. ஸோ நல்லா அதில் இருக்கிற சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிறாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எகைன் என்ன பண்ணிக்கலாம்? இதில் டெஸ்ட் டியூப் இருக்கும், ரிங் ஃபில்லர் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ½ ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருப்போம், செகண்டா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருப்போம், தேர்டா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண இல்லையா அந்த சுகர். ஸோ அந்த வந்து கிரீன் கலர் இருக்கு இல்லையா? ஸோ கிரீன் கலர் லிக்விட் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரிங் ஃபில்லர் இருக்கும், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக சக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணதில்ல, எவ்வளோ ஃபுல்லாக உள்ள இன்செர்ட் பண்ண முடியும் இன்செர்ட் பண்ணி ஸ்லோவாக என்ன பண்ணணும், ஃபில் பண்ணிடுவோம். இதுவே கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் சாய்வாக வச்சு பண்ணீங்கன்னா ஈஸியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னது கலர், ஒயிட் கலர், செகண்ட் கப், அதாவது 1 ஸ்பூன் போட்ட சுகர் போட்டு. ஓகேவா? இது என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆனதா? நோ. ஏன்னா வந்து இந்த கிரீன் கலர் வந்து ஹையர் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒயிட் கலர் எப்படி இருக்கும், கொஞ்சம் மீடியமாக இருக்குது டென்சிட்டி. ஸோ தேர்ட் கலர் என்னது, ரெட் கலர். ஸோ ரெட் கலர் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணோம், ½ ஸ்பூன். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலர் பார்த்து எப்படி இருக்கு, நேஷனல் ஃபிளாக் கலர் இருக்கா? ஓகே. இதுதான் வந்து டென்சிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இது கலர்ஃபுல் ரெயின்போ மாதிரி இருக்கும். இது 3 இருக்கா, நம்ம 5 கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 கலர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், 1 by 1 லேயர் பை லேயரா 5 லேயர்ஸ் சொல்லி நம்மளால இது மாதிரி கொண்டு வர முடியும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இது என்னது, ஓகே, நெயில் பலூன் ஸ்டிக். ஓகேவா? என்ன பண்ணிக்கலாம், பலூன் ப்ளோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜெனரலாக வந்து பலூன் அப்போ பிளாஸ்ட் பண்ண போகிறோம், என்ன ஆகும், வெடிச்சிடும். அதாவது இந்த நெயில் இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த பலூன் இன்செர்ட் பண்ண என்ன ஆகும், வெடிச்சிருவா அடிக்காதா, வெடிச்சிருச்சா? ஓகே. இது எப்படி வெடிக்காம இன்செர்ட் பண்றதுன்னு தெரியுமா? எப்படி வெடிக்காம ஒரு சைடு இன்செர்ட் பண்ணி அனதர் சைடு வெளியே எடுக்கணும், பட் என்ன கூடாது, பலூன் பிளாஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டிக் என்ன பண்ணணும், பலூனோட அந்த மவுத் சைடு இருக்குல்ல, வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணிக்கலாம், இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிட்டு இது டார்க்காக இருக்கும் பாருங்க, ரெட் ஆப்போசிட்ல என்ன பண்ணலாம், இல்லையா,
வெளியே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு பலூனை உடைக்காமலே ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிட்டு another சைடு வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இது எப்படி பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பலூன் ப்ளோ பண்ணுறப்ப என்ன ஆகும், அதோடைய மவுத் சைடு ஹெட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எலாங்கேட் ஆகிருக்காது, விரிவடைஞ்சிருக்காது. ஓகேவா? அதே மாதிரி சரௌண்டிங் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸோட நல்லா எலாங்கேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணுறப்போ அந்த பலூன் என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகிடும். அதுவே அதோடைய மவுத் சைடு வழியாக இல்லை ஹெட் சைடு வழியாக நீங்கள் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்லாம் கம்பைண்டாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அது வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணிடும், ஊடுருவி செஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால சைடில் குத்துனா உடஞ்சிடும், அது மவுத் சைடு ஹெட் சைடு வெளியே குத்துறப்போ உடையாது. அதுக்கு ரீசன் என்ன, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட அந்த பாண்டிங் தான். ஓகே, ஓகே. இப்போ நம்ம சேம் உங்க புக்ல இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பார்க்கணும். ஓகேவா? ஃபில்ட்ரேஷன் என்ன, ஃபில்ட்ரேஷன் என்ன, ஓகே, டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், மம்மி என்ன பண்ணுவாங்க வீட்டில் மார்னிங் டீ வைப்பாங்க இல்லையா, டீ வடி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒன் டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். கோதுமை சலிப்பீங்க இல்லையா, அது ஒன் டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் தான். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு ஃபில்ட்ரேஷன் பார்க்கணும். கொஞ்சம் டர்ட்டி வாட்டர் மேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஓகே, ஓகே, வேணா அது ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இது again க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து என்னது மேக்ஸிமம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த சொல்யூஷன் மேக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், லைட்டாக அதில் வாட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணிக்கிறேன். ஒரு சால்வெண்ட் இருக்கும், ஒரு சொல்யூட் இருக்கும். ஓகேவா? ரெண்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கு, நல்லா மிக்சடாக இருக்கா. ஃபில்ட்ரேஷனுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபனல் இருக்கும். அந்த ஃபனல் என்ன பண்ணலாம், இதில் இன்சர்ட் பண்ணிட்டு ஓகே, என்ன பண்ணிக்கிறோம், ஒரு டிஷ்யூ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆக பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு 4 லேயராக பெண்ட் பண்ணிட்டீங்களா, பெண்ட் பண்ணிட்டு இது மாதிரி நமக்கு கிடைச்சிடும் இல்லையா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபனலில் வச்சிடறோம். ஓகே, இதுதான் வந்து ஃபில்டரிங் எலமெண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஓகே, நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, இது என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே சார், இது வந்து 4ஆக பெண்ட் பண்ணால் இவ்வளோ ஃபில்டர் பண்ணும். இதே நீங்கள் 8ஆக பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பியூர் வாட்டர் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே எவ்வளோ டர்ட் இருக்கு பாருங்க, இவ்வளோ டர்ட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல எல்லோ கலர் லிக்விட் இருந்துச்சு. ஸோ கீழே வரப்போ என்ன ஆகுது, லைட்டாக ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ இதுதான் என்னது ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். ஓகே, ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்களா, ஸ்ட்ரிங் கப் டெலிஃபோன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஸோ சிம்பிளாக சொன்னால் போதுமா? ஓகே, ஒன்றும் இல்லை, 2 கப்பு அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணலாம்,
ஸோ நம்ம இப்போ தான் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய இருக்கு இல்லையா, அதனால ஃபோனு இதெல்லாம் வச்சு நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதே வந்து நம்ம பழங்காலத்தில் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஸ்ட்ரிங் கப் டெலிஃபோன் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டீல் கப் இருக்கும், ஒரு ஸ்டீல் ரோப்பு, எவ்வளோ தூரம் வேணாலும் நீ கொண்டு போய்க்கலாம். அந்த ரோப்பை டைட்டாக அதை கட்டிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே பேசுகிறப்ப என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணுற அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி அந்த ஸ்ட்ரிங் மூலிமா என்ன ஆகும், இந்த ஆமாம் ரிசீவருக்கு ரிசீவ் இதை டிரான்ஸ்மிட் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுறப்போ நம்ம இங்கே என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் 1 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு ரோப் கொண்டு போனீங்கனாலும் என்ன பண்ணலாம்னா கேட்க வைக்க முடியும். ஓகேவா, இது வந்து சவுண்டுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதே கப் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, ஸோ ரப்பர் பேண்ட் இதில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 4 ரப்பர் பேண்ட்ஸ் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இது மாதிரி. ஓகே, ஸோ 4 ரப்பர் பேண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கு இல்லையா, எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ப்யூர் வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 2 கப்பையும் என்ன பண்ணுவோம் இது மாதிரி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அதில் டேப் இருக்கும் ஆல்ரெடி. செல்லு டேப் இருக்கா, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் 2 கப்பையும் ஆப்போசிட்டாக அது மாதிரி பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, ஓகேவா, இதுமாதிரி டைட்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாமா. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரப்பர் பேண்ட் என்ன பண்ணணும், ஸோ இது மாதிரி கப்பை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களை லெஃப்ட் தம்பு இந்த கட்டவரில் இருக்கு இல்லையா, இதில் ரப்பர் பேண்டை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். ஓகே, இது என்ன பண்ணலாம் பேக்வேர்டில், உங்களுக்கு பேக்வேர்டில் இப்படி ரொட்டேட் பண்ணணும். நல்லா இழுத்து டைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேம் இதே லெஃப்ட் ஹேண்டில் இந்த கப்பை ஹோல்டு பண்ணிக்கிட்டு ரைட் ஹேண்டில் என்ன பண்ணணும், ஸோ இது மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகே, கையில் மாட்டக்கூடாது, இது மாதிரி பிடிச்சிக்கணும். ஓகே, பிடிச்சிட்டு இது விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஏர் ஃப்ளோ இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இன்னும் ஸ்லோவாக கூட இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சேட்டலைட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ரியாக்ஷன் வீல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் சேட்டலைட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, அதை ஸ்டெபிலிட்டி பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஓகே, இது வந்து எந்த ஒரு ஏர் ஃப்ளோவும் இல்லாமல் இண்டோரில் ட்ரை பண்ணி அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக கீழே இறங்கும். ஓகேவா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, மேக்ஸ் யாருக்குள்ள பிடிக்கும், ஸோ மேக்ஸ் அப்புறம் என்ன பண்ண நம்மளால எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு டெமோ தான் இது. ஓகே, இங்கே 2 சார்ட் இருக்கா, 2 சார்ட் இருக்கா. ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சார்ட்டில் ஒரு சார்ட்டை வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பெண்ட் பண்ணிக்க போகிறோம், இன்னொரு சார்ட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இது என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ரெக்டாங்கிளா மேக் பண்ணிட்டேன்.
ஓகே ரெண்டு டிசைன்ல நான் இந்த பேப்பர் என்ன பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று என்ன டிசைன்ல இருக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஓகே இது என்ன ஷேப்ல இருக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கா. ஓகே ஸோ இது ரெண்டு மேலே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லோடு வந்து அப்ளை பண்ண போறேன். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஓகே ஸோ நார்மலாக பிரிட்ஜஸ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் இந்த செல்ஃபோன் டவர் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேக்ஸிமம் இப்போ எப்படி இருக்கும், என்ன டிசைன்ல இருக்கும், ட்ரையாங்கிளா இருக்குமா, ரெக்டாங்கிளா இருக்குமா, ஸ்கொயரா இருக்குமா? ட்ரையாங்கிளா தான் என்ன பண்ணியிருப்பாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே அதுக்கு ரீசன் என்னன்ட்டு இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகேவா, என்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன வெயிட் இருக்கு. ஓகேவா, என்கிட்ட அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் இருக்கு, ஜஸ்ட் பேப்பர். ஓகே ஓகேவா, ரெடியா? இப்போ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வெயிட் என்ன பண்றேன் மேலே பிளேஸ் பண்றேன். என்ன ஆகும், கீழே விழுந்துடும். ஏன் விழும்? ஸோ கீழே விழுந்துருச்சு இல்லையா. ஓகே நெக்ஸ்ட் சேம் திக்னஸ் இருக்கிற பேப்பர் தான், சேம் அதே பேப்பர் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அதோடைய டிசைனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் வெயிட் இருக்கிறப்ப என்ன ஆகுது, நிற்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன, என்ன ரீசன்? அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் தான். ஓகேவா, ஸோ நம்ம படிக்கிற ட்ரையாங்கிள் நீங்கள் எப்பயிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, டியூரிங் உங்கள் எல்கேஜிலேருந்தே ட்ரையாங்கிள் என்ன பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, அது 6th ஸ்டாண்டர்டில் வரப்போ அதுக்கு ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது 10th அந்த எபோவ் போகிறப்போ அதை வச்சு நிறைய சம்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அந்த ட்ரையாங்கிள் பற்றி நான் ஏன் படிக்கிறேன் என் மேக்ஸில், இல்லை ஒரு ரெக்டாங்கிள் பற்றி ஏன் படிக்கிறேன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நோ. ஓகே ஸோ நார்மலாக நம்ம ஒரு மேக்ஸ் புக்கில் படிக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் டைம் அப்ளிகேஷனாக எங்கேயாவது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம செல்ஃபோன் டவர் சொல்லலாம், நம்ம ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, ஸோ அது சொல்லலாம். ஓகே மேக்ஸிமம் இந்த பிரமிட்ஸு. ஓகே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது மாதிரி ரெக்டாங்கிளாக போட்டு ட்ரையாங்கிளாக போட்டிருப்பாங்க. ஓகே ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா ட்ரையாங்கிளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய வெயிட் வச்சிங்கனாலும் என்ன பண்ணுவது அந்த லோடை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த லோடு ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். ஓகேவா, ஸோ மற்ற ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் இதுமாரிலாம் வந்து இதுமாரி பண்ணாதா, ஏன் ஒன்லி ட்ரையாங்கிள் மட்டும் தான் பண்ணுமா? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி லோடை வந்து கேரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் அந்த டிசைன் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க நிறைய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நான் பிங்கோ சிப்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? ஓகே அந்த பிங்கோ சிப்ஸ் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எந்த டிசைனில் இருக்குது, பொட்டேட்டோ சிப்ஸ் பா, இதுமாரி ட்ரையாங்கிள் சிக்ஸாட்டாக இருக்குமா? ஸோ அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு பெரிய மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க கால்குலேட் பண்ணி தான் அந்த டிசைனில் பண்ணுங்க, அப்போ தான் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உடையாமல் போகும் அப்படின்ட்டு பெரிய பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸு சயின்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஜஸ்ட்டு பிங்கோ சிப்ஸை அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுறதுக்காக. ஓகே இது எல்லாமே நான் மேத்தமெட்டிஷியனுக்காக ஒர்க் ஆகும். ஓகேவா ஓகேவா இதுமாரி நிறைய மேக்ஸ் கான்செப்டில் நிறைய இருக்குது. ஓகேவா நம்ம யூஸ் பண்ணுற லாகு பை, ஓகேவா ஏன் பைக்கு 22/7 போடுறோம், லாக் ஏன் பேஸ் 10 இருக்குது, இதுமாதிரி நிறையா வந்து என்ன பண்ணலாம் மேக்ஸ்லேருந்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகே இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் ரெடி பண்ணணும். ஓகேவா, இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா நம்மளால ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் ரெடி பண்ண முடியும். இப்போ நம்மகிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, கூகுள் மேப் இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டேரக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம். இதே வந்து அந்த ஏன்ஷியன்ட் டேஸ் அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எப்படி அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் ரெடி பண்ணாங்க, அதை வச்சு எப்படி டைரக்ஷன்ஸை கண்டுபிடிச்சாங்கன்றதான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே ஸோ எப்படின்னு சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அது கப்பு இருக்கா, இந்த கப்பில் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணிடணும். அப்புறம் ஏதாவது ஒரு லீஃப்
ஓகே ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு லீஃப் என்ன பண்ணலாம் அந்த வாட்டர் மேலே ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெயில் ஓகே நெயில் எப்படி இருக்கணும் சின்ன நெயில் இல்லை ஒரு குண்டூசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை மேக்னெட்டில் ஒட்ட வச்சுக்கிட்டு இல்லை நல்லா தலையில் ரஃப் பண்ணிக்கிறீங்க. ரஃப் பண்ணிவிட்டு அந்த லீஃப் மேலே வைக்கிறப்ப என்ன ஆகுனா நார்த் அண்ட் சவுத் போல் ஃபேஸ் பண்ணி காமிக்கும். ஓகே இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது நார்த்லேயும் சவுத்லேயும் இருக்கும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணவே நிற்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க கப்பலில் போகிறாங்களா அப்போது மேக்னெட்டிக் காம்பஸை வந்து ரெடி பண்ணாங்க. ஓகேவா ஸோ அப்போ கண்டுபிடிச்ச கூகுள் மேப். ஓகே புரியுதா? ஓகே நெக்ஸ்ட்டு சேம் இதே வச்சு என்ன பண்ணலாம் ஒரு ஃபோர்ஸுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா ஓகே என்கிட்ட ஒரு கப்பு இருக்கா இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்க கரெக்டாக ஓகேவா இதுமாதிரி கரெக்டாக ஒரு 4 ஹோல்ஸ் கரெக்டான கேப்பில் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா ரோப் இருக்கு இல்லையா இந்த ரோப் வச்சு என்ன பண்ணிக்கலாம் இதுமாரி 4 கட் பண்ணிக்கணும். கொடுத்துருக்க ரோப்பை 4 கட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு ரோப் வச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ம கட்டிக்கலாம். ஓகேவா ஓகே 4 ரோப் கிடைச்சிச்சா? 4 ரோப்பையும் நல்லா இதில் டைட்டாக கட்டிக்கோங்க. சேம் இது ஃபோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபோர்ஸில் எத்தனை டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது யாருக்கு தெரியுமா? 8th ஸ்டாண்டர்ட் ஒரு 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேவா ஸோ அந்த 2 ஃபோர்ஸும் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்படி ஆக்ட் ஆகிறப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா இது ஒரு வெயிட் பேலன்ஸ் மாரி இருக்கா ஒரு தராசு மாரி கிடச்சிருச்சா? ஓகே இது என்ன பண்ணலாம் ஓகே சென்டரா வந்து என்ன பண்ணிக்கலாம் இந்த சென்டரா இருக்கிற மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஓகேவா இல்லை இதுலேயே கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு கப் வச்சுட்டு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே ஒரு கப் வச்சுருக்கேன் அதில் என்ன பண்ணுறேன் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா இது டைட்டாக ஈக்குவலாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. ஓகேவா ஏன்னா ரெகுலராக போச்சுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாது. ஓகே ரெடியா? ஓகே இதில் ஒரு 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆக போகுது. ஒன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. செகண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த வாட்டருக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த வாட்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது 2 ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் என்ன ஆகாது நம்ம சுற்றுறப்போ கீழே விழாது. அப்படி கீழே விழுந்துச்சுன்னா 2ல் ஏதோ ஒன்று மிஸ்பேலன்ஸ் ஆகுது. ஓகேவா செக் பண்ணலாமா? ரெடி? இதுமாரி ஸ்லோவாக தான் என்ன பண்ணணும் ரொட்டேட் பண்ணணும். ஓகே கீழே விழுதா? கிரீன் சைட் என்னன்னா நான் சொன்ன அந்த 2 ஃபோர்ஸும் இந்த லிக்விட் மேலே ஈக்குவலாக இருக்கு. ஓகேவா இது ஈக்குவலாக இருக்காதனால தான் என்ன ஆகுது இவ்வளோ ஸ்பீட் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை இப்படி கூட பண்ணலாம். ஓகேவா அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் தண்ணி இருந்தது கீழே சிந்தாது. ஓகேவா இதே நீங்கள் ஏதாவது மிஸ்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படியே கீழே விழுந்துடும். ஓகே இதுதான் வந்து 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி புக்கில் படிப்பீங்க சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா புரியுதா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு டவுட்ஸ் இருக்கா? இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ண முடியும். ஓகேவா